பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு பத்திரகாளியும் பூமாரி வீட்டு பூனையும் அந்த குளிர் பிரதேசத்தில் இருந்து தப்பித்து விடுகின்றனர். ஒரு வழியா ஆபத்துல இருந்து தப்பிச்சாச்சுடா சாமி. இது என்ன பாட்டு சத்தம் கேக்கு? அப்படின்னா நாம வெளியே போன கேப்ல புதுசா யாரோ வீட்டுக்கு வந்திருப்பாவன்னு நினைக்கேன். வாழ பூனை யாருன்னு போய் பாப்போம். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. அம்மாடி, இவ 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 அந்த சைனா காரி தானே? எப்படி மறுபடியும் வந்தா? கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு. பாட்டை நிப்பாட்டுங்க, பாட்டை நிப்பாட்டுங்க. அம்மா சைனா காரி எங்கி மறுபடியும் வந்துட்டியம்மா? அம்மா அம்மா சைனா காரி எப்படிமா மறுபடியும் வந்தா? நான் எங்கி இல்ல, என் பேரு பன்மேலி. என்னது பண்ணு மேல ஈயா? யாபுல என்னம்மா உன் பேரை மாத்தி மாத்தி சொல்றியம்மா? உன் பேரு எங்கி தானே? முத நாள்ல கூட நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா தானே வந்தோம், என்ன மறந்துட்டியா? நீங்க சொல்ற எங்கிங்கிறது என்னோட அக்கா, எங்க ஈயோட தங்கச்சி தான் நானு. என்னது? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா? அதான் ஒரே மாதிரி இருக்கியோ? அம்மா, அப்போ உன் அக்காவை தேடியாமா இந்த பியாய் பாசு வீட்டுக்கு வந்தா? உங்க அக்கா பியாய் பாசு வீட்டுக்கு தான் வந்தான்னு உனக்கு எப்படிமா தெரியும்? எதுக்குமா உங்க அக்காவை தேடி இந்த இடத்துக்கு வந்தா? அவங்க என்னோட அக்கா மட்டும் இல்ல, என்னோட இன்னொரு அம்மா மாதிரி. बनमली या बन जीने के लेकिन मैं जीना गंदा गिद्दा कुना अमन से न बजीर बहाना बदे चिले मैंने किन्ना काचल मजा कदे किन्ना हुआ बहन मेरे अब तो ना बजी लेके लो किन्ना. அன்னைக்கு ராத்திரி எனக்கு காய்ச்சல் அதிகமா இருந்ததுனால சோர்வடைஞ்சு அப்படியே தூங்கிட்டேன். ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம்தான் காணாம போன அக்கா எங்கேய? சைனா முழுக்க தேடி பார்த்தேன். சைனால எல்லா இடத்துலயும் தேடியும் என் அக்கா எங்கேயுமே கிடைக்கல. அப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் விடிய காலையில் அப்போ ஒரு விசித்திரமான காக்கா சத்தத்தை நான் கேட்டேன். வெளியில போய் என்னன்னு பார்க்கறப்பதான் ஒரு காக்கா கையில பையோடு வெளியில நின்னுட்டு இருந்துச்சு. என்னது இது? காக்கா பைய தூக்கிட்டு வந்திருக்குது. ஒரு காக்காவால எப்படி இவ்வளோ பெரிய பைய தூக்கிட்டு வர முடியும்? சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் அந்த பைய நான் திறந்து பார்க்குறப்போ
அதுல அடுக்கடுக்கா கட்டுக்கட்டா பண நோட்டுகள் இருந்துச்சு. ஓ மை காட், இவ்வளோ பணமா? அப்புறம் தினமும் இதே மாதிரி காக்கா பையில பணத்தை வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த காக்கா பணம் பை இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த பணத்துக்கும் எங்க அக்காக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுச்சு. அப்போதான் திடீர்னு ஒரு நாள் எந்த காக்காவும் வரல, பணமும் வரல. இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயும் காக்கா வரல. அப்போதான் கண்டிப்பா எங்க அக்காக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு என்னால உணர முடிஞ்சுது. எங்க அக்காக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சைனா ஊரு முழுக்க தேடி பார்த்தேன். சைனால இருக்கிற ஒவ்வொரு கடை வீதிகளிலையும் எல்லா ரோட்டிலையும் சுத்தி தேடி அலைஞ்சு தேடி பார்த்தேன். ஆனா எங்க அக்கா என்ன ஆச்சுங்கிறத என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் ராத்திரி தனிமையா இருக்கோமேன்னு டிவி போடலான்னு போட்டேன். அமைதியா வெறிச்சோடி இருக்கு, செத்த டிவி போடுவோம். அடச்ச, இது வேற இறஞ்சிக்கிட்டே கிடக்குது. டிவி இறையுதுன்னு ஆஃப் பண்ணலான்னு போறப்போதான் என்னது பேய் பாசா? ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டுமா? உடனடியாக பேய் பாஸ் வீட்டிற்கு வாருங்கள். இந்த பேய் பாஸ் வீட்டில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு எண்ணில் அடங்காத பணங்கள் கிடைக்கும். இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கீழே காணும் நம்பர்களுக்கு ஒரு மிஸ்டு கால் உதவும். அந்த டிவில தெரிஞ்ச நம்பரை நான் போன்ல டயல் பண்ணி பார்த்தப்போ வணக்கம், பேய் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டியமைக்கு நன்றி. இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் வீட்டிற்கு முன்பு நிற்கும் கருப்பு கலர் காரில் ஏறி வரவும். என்னது, எங்க அபார்ட்மெண்ட் முன்னாடி கார் இருக்குதா? அதுக்கப்புறம் அந்த கார்ல ஏறிதான் நான் இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன். ஆமா, உங்க அக்கா ஏதோ கியா மியா சியா பியா டியான்னு ஏதோ சைனீஸ்ல பேசுவா, ஆனா நீ தெளிவா தமிழ்ல பேசுறா, அது எப்படி? எங்க அக்கா யங் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட். அக்காக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு ஜேர்னலிசம், கம்யூனலிசம், பிலாசபி பத்தி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட். நான் பல புக்ஸுகளை படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னால் 16 வெவ்வேறு மொழிகளில் பேச முடியும். அது இல்லாமல் 16 மொழிகளை என்னால் டிரான்ஸ்லேட்டும் பண்ண முடியும். இதுதான் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அம்மா, பண்ணு மேலேயே நீ எத்தனை புஸ்தகத்தெல்லாம் படிச்சிருந்தாலும் என்ன ஆனாலும் நீ இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்க கூடாதம்மா. நான் ஏன் சொல்றேன்னா, உங்க அக்காக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பேய் பாஸ் வீட்டுல கராத்தே போட்டி வச்சானுவ. அதுல நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பேயை எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லிட்டானுவ. கராத்தே சண்டையில தோத்ததுனால உங்க அக்காவை அந்த பேய் தோத்து போன உங்க அக்காவோட பாடிய அந்த பேயை தரன்னு கேட்டுக்கு வெளியில இழுத்துட்டு போச்சு. யாய் நிறுத்து. பூச்சாண்டி மாதிரி பயம் காட்டினானா நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு நான் வந்த முதல் நாளிலேயே எங்க அக்காக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ஒன்னும் எங்க அக்கா யங்கிய தேடி இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு வரல.
3வது நாளா காக்கா வராத போதே எங்க அக்காக்கு என்னமோ ஆச்சுன்னு என்னால உணர முடிஞ்சது. அப்போ நீ உங்க அக்காவை தேடி பேய் பாஸ் வீட்டுக்கு வரலையா? அப்போ எதுக்கு வந்தா? நான் இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கான காரணமே இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காகத்தான். அம்மா, பேய் பாஸ் வீட்டுல இருக்கிறது ரொம்ப ஆபத்தேம்மா. யாய் நிறுத்து நிறுத்து. உன்னோட பயத்தை பரப்புற டெக்னிக்க எங்க அக்கா வேணா நம்பி இருக்கலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். பூசணிக்காக்கு பெரியம்மா மாதிரி இருக்கிற நீயும் அந்த ஒட்டரை குச்சி மாதிரி இருக்கிற திருட்டு பூனையும் இந்த பேய் பாஸ் வீட்டுல சர்வைவ் ஆறப்போ என்னாலயே முடியும். அதுவும் இல்லாம எங்க அக்கா ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட். அவளை கண்டிப்பா சூழ்ச்சி பண்ணி தான் தோக்கடிச்சிருக்க முடியும். அந்த சூழ்ச்சி பண்ணது நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரையும் ஆபத்துல மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் பணத்தை அடிச்சிட்டு போலான்னு தானே பிளான் போடுறா? என்னம்மா, என்ன பத்தி இப்படி பேசுறியம்மா? நான் ஒண்ணு அந்த மாதிரி குணம் படைச்சவே இல்லம்மா. நான் பேராசக்காரிலாம் இல்ல. ஏய், நீ பாட்டு உன் நாடகத்தை. இங்க பாரு, இது என்னதுன்னு தெரியுதா? எம்மாடி, இது 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 அந்த கதவை திறக்கிற சாவி தானே? என்ன இன்னொரு சாவி வாங்கிட்டு இருக்கு? நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? புதிதாக பேய் பாஸ் கண்டஸ்டன்டாக வந்துள்ள பன்மேல் ஈயை வரவேற்கிறோம். இந்த போட்டோவில் இருக்கும் 2 நபர்கள் இந்த பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்கள். பேய் பாஸ் வீட்டின் முதல் டூரில் சென்ற வாகனத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக இவர்கள் குளிர் பிரதேசத்தில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள். அந்த 2 நபர்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சாவியை பயன்படுத்தி அவர்களை மீட்டுக் கொண்டு வரவும். என்னது, இவங்கள நான் கூட்டிட்டு வரணுமா? எங்க அக்காவை சூழ்ச்சி பண்ணி அழிச்சது இவியலாதான் இருக்கும். இவியலை நான் எதுக்கு கூட்டு வரணும்? முடிஞ்சா அவங்களே ஏதாச்சும் ஒரு வழியை பயன்படுத்தி இங்க வரட்டும். அட பாவியா, அப்படின்னா இந்த சாவி உன்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சா? யாபுல படிச்ச புள்ளன்னு சொல்றா, இம்புட்டு சுயநலக்காரியாவா இருப்பா? ஏய், என்ன எங்க அக்கா மாதிரி முட்டாள்னு நினைச்சு ஏமாத்த பார்க்காத. உங்க 2 பேரையும் இந்த பேய் பாஸ் வீட்டை விட்டு அனுப்புறதுதான் என் திட்டம். அம்மா, இம்புட்டு சுயநலம் பிடிச்சவளா இருக்கா. இவகிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும் மாட்டுக்கே.